நம்மள நிறைய பேர் ஏதாவது ஒன்று இது வாங்குறியா அது வாங்குறியா கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு ஆன்சர் இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கே அதுதான். மச்சான் என்கிட்ட காசு இல்லை, மச்சான் என்கிட்ட ஐயோ இது செலவாயிருக்கு, மாதம் லாஸ்ட் ஆகுது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கா 200 எங்கே? 200 இருந்தால் எந்த குடும்பச்சான் நாளைக்கு அடுத்த மாதம் தரேன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அந்த பேச்சு? எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் 90s 2000 டைம் தான் அந்த மாதிரி கட்டங்கள் இருந்துச்சு. இப்போ உள்ள காலகட்டங்கள் எல்லாருமே மினிமம் 15,000 15,000 சம்பளம் கிடைக்குது. ஒரு கம்பெனிக்கு ஏகப்பட்ட கம்பெனிகள் தொழிற்சாலை எல்லாம் வந்துடுச்சு. அப்போ இல்லை இப்போ இருக்குது. ஆனால் இப்போ சம்பாதிக்கிற காசை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, ஆனால் காசு இல்லை, இது வாங்க காசு இல்லை, அது வாங்க காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது நம்புகிற மாதிரி ஒரு பொய் சொன்னால் கூட பரவாயில்ல, ஓகே. நம்ப முடியாத ஒரு பொய்யை சொல்லி மற்றவங்க அது நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்ககிட்ட தான் காசு இருக்குது, லோன் கிடையாது, எந்த செலவும் இருக்காது, ஆனால் சம்பளம் எங்கே? ஆனால் எதாக கேட்டால் காசு இல்லை. உங்ககிட்ட அது காசு இருக்குது, நீ யார் பெரிய ஆள்? ஆமாம், நான் பெரிய ஆள் தான். அதே டைமில் நீயும் பெரிய ஆள் தான். ஆனால் உன் காசு எங்கே கொடுக்குற? வேற ஆளுக்கு சைடாக கனெக்ஷன் பண்ணி எதாவது கொடுக்குறீங்களா? அப்படிப்பட்டவங்க மட்டும்தான். சைடு தொழில் எதாவது பண்ணால் மட்டும்தான் காசு இருக்காது. இல்லை சைடாக ஒரு கனெக்ஷன் ஒன்று வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்டையும் காசு இருக்காது. ஆனால் வெளியே நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அவங்க இன்னொருகள்கிட்ட தொடர்பு, இந்த தொடர்பு இப்படி தான் போகும். தொடர்பு உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பரம்பரையிலேயே ஜெனட்டிக்காக வர்றது தான், ஓகேவா? அதை கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் மாறுங்க, ஓகேவா?